சிபிஐ விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. திடுக்கிடும் திருப்பங்கள் காத்திருக்கின்றன. விஜய் கூட கைதாவார். யார் முதல்ல பயப்படுவான்னு நினைக்கிறீங்க அதுல? அப்போ என்னங்க இப்படி சொல்றாங்க, உங்களை நம்பிதானே இருந்தோம்னா, நீங்க நம்பிதான் இருந்தீங்க, இன்னும் கூட்டணி பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லீங்களா அப்படின்னு ஒரு ஷா சொல்லுவார்ல. ஆமா ஆமா. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? வேற வழி இல்லாம போயிருவாரு. அதுதானங்க நடக்கும். விஜயகாந்தாவது 3வது தேர்தலில் தான் கூட்டணிக்கு வந்தாரு. விஜய் முதல் தேர்தலே கூட்டணி போயிருவாரு. அப்போ திமுக எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு பிளான் வைக்கணும். அதிமுக, பிஜேபி, விஜய் கூட்டணி உறுதி அப்படின்னு நினைச்சுட்டு தான் நீங்க அடுத்த பொலிட்டிக்கல் பிளான் போகணும். அதெல்லாம் வரமாட்டாருங்க. அதெல்லாம் கொள்கை எதிரிங்க. பெரியாரெல்லாம் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு போயும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. அது பகல் கனவு. அப்படி காணாதீங்க. இந்த கூட்டணி உறுதி. இப்படியான ஒரு கூட்டணி வந்தா இது ஜெயிக்கும் போல இருக்குன்னு நினைச்சு சின்ன சின்ன கட்சியும் அதுக்குள்ள போயிடும். ஆக மொத்தம் 40% ஓட்டோட தான் அவங்க வராங்க. அப்பனா திமுக என்ன பண்ணணும்? கையில இப்ப 45% இருக்குன்னா அது 50% மாத்தணும். இல்ல 55% மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த கூட்டணி என்ன அவங்க வலிமைப்படுத்தணும். என்ன கனவு ஓடுது? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் நயினார் நாகேந்திரா, இன்னொரு துணை முதலமைச்சர் விஜய். விஜய் ஒத்துக்கிடல அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் ஒத்துக்கலைன்னா புஷி ஆனந்த். இப்படிதான் ஓடுது. புஷி ஆனந்த் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாரு. நான் பாண்டிச்சேரியில முதலமைச்சராக இருந்துட்டு போறேன், என்னத்துக்கு இங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு அவர் அப்படி நினைக்காரு. தாவேகா நாளைக்கு பிஜேபியோடைய கூட்டணி, இப்போ கொள்கை எதிரியுடன் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் தாவேகாவுக்கு இருக்கிற ஓட்டு விஜய் ஓட்டு தானே. பிற மக்கள் ஓட்டு இருந்தா தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கும். பொதுஜன ஓட்டு, சிறிமான் பொதுஜனத்தோட ஓட்டு இருந்தா தான் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கும். அந்த கேள்வியை எனக்கு அர்த்தமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். கொள்கை எதிரியோடு தாவேகா கூட்டணி வைத்தது தவறு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓட்டு குறையும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் அவங்க ஒரு மக்கள் எங்க இருக்காங்க? விஜய் ரசிகர்கள் தானே இருக்காங்க.